வெல்கம் டு ஜெய்சாய் டிஎன்பிசி அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜனவரி 3ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறோனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தில் கட்டப்பட்ட புதிய முனையத்தை திறந்து வைத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, பிரதமர் நரேந்திர மோடி. திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தில் கட்டப்பட்டுள்ள புதிய முனையத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்திருக்காங்க. இந்த புதிய முனையமானது பார்த்தீங்கன்னா ரூபாய் 1112 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ளது. மேலும் தமிழகத்துக்கு ரூபாய் 20,140 கோடி செலவிலான திட்டங்களுக்கும் பிரதமர் அவர்கள் அடிக்கல் நாட்டியிருக்காங்க. மேலும் கல்பாக்கத்தில் உள்ள இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தில் விரைவு எரிபொருள் மறுசுழற்சி உலையையும் பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணித்திருக்காங்க. இந்த மறுசுழற்சி உலையானது பார்த்தீங்கன்னா ரூபாய் 4000 கோடி செலவில் உருவாக்கப்பட்டது. மேலும் எண்ணூர் காமராஜர் துறைமுகத்தில் ரூபாய் 206 கோடி மதிப்பிலான 2வது பொது சரக்கு முனையத்தையும் பிரதமர் அவர்கள் திறந்து வைத்திருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழா எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சென்னை. சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா. இந்த திருவிழாவானது சென்னையில் ஜனவரி 13ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும் நடைபெற உள்ளது. இது பெருநகர சென்னை வாழ் பொதுமக்கள் தமிழகத்தின் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் கண்டுகளிக்க ஏதுவாக இந்த திருவிழாவானது நடத்தப்பட உள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் தலைசிறந்த 100 கலை அறிவியல் கல்லூரிகளில் தமிழகத்தில் இடம்பெற்றுள்ள கல்லூரிகளின் எண்ணிக்கை? ஆன்சர் ஆப்ஷன் சி, 35. இந்தியாவின் தலைசிறந்த கல்வி நிலையங்களின் பட்டியல் 2023 இந்தியாவின் தலைசிறந்த 100 கலை அறிவியல் கல்லூரிகளில் 35 கல்லூரிகளும் 100 பல்கலைக்கழகங்களில் 22 பல்கலைக்கழகங்களும் 100 சிறந்த பொறியியல் கல்லூரிகளில் 15 பொறியியல் கல்லூரிகளும் தமிழகத்தில் உள்ளன. மேலும் 2022 மற்றும் 2023ஆம் ஆண்டுகளில் தமிழ்நாடானது தேசிய தரவரிசை பட்டியலில் முதலிடம் பெற்றுள்ளது. மேலும் 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாத நிலவரப்படி பார்த்தீங்கன்னா தேசிய தர மதிப்பீட்டு கவுன்சிலின் தரவரிசை பட்டியலில் தமிழகத்தில் இருந்து 398 கல்லூரிகளும் 38 பல்கலைக்கழகங்களும் இடம்பெற்றுள்ளன. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 1623 கலை அறிவியல் கல்லூரிகள் இருக்கு. அதுல 242 மகளிர் கல்லூரிகள் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதல் அனைத்து பெண்கள் சைனிக் பள்ளி எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, உத்தரப்பிரதேசம். இந்தியாவின் முதல் அனைத்து பெண்கள் சைனிக் பள்ளியானது உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் உள்ள விருந்தாவனில் தொடங்கப்பட்டுள்ளது. இதனை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் திறந்து வைத்திருக்காங்க. சைனிக் பள்ளியானது இராணுவம் மற்றும் கடற்படையில் சேர்வதற்கான பயிற்சி அளிக்கும் பள்ளியாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், மருத்துவ தொழில்நுட்ப கண்டுபிடிப்பாளர்களை கண்டுபிடிக்கவும் சுகாதார நல தீர்வுகளை மேம்படுத்தவும் உருவாக்கப்பட்டுள்ள செயலியின் பெயர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, மெட்டக் மித்ரா. மெட்டக் மித்ரா செயலி. இந்த செயலியானது மருத்துவ தொழில்நுட்ப கண்டுபிடிப்பாளர்களை கண்டுபிடிக்கவும் சுகாதார நல தீர்வுகளை மேம்படுத்தவும் இதற்கான வலைதளமும் செயலியும் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த செயலியை சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம் சார்பில் அறிமுகம் செய்யப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் பெட்ரோலிய தலைநகரமாக மாறியுள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, குஜராத். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் செயற்கை நுண்ணறிவு நகரம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, லக்னோ. இந்தியாவின் செயற்கை நுண்ணறிவு நகரமாக உத்தரப்பிரதேச மாநிலத்தின் லக்னோவானது அமைய உள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2023ஆம் ஆண்டில் சர்வதேச அளவில் சரியான நேரத்தில் இயக்கப்படும் முதல் 10 விமான நிலையங்களின் பட்டியலில் ஹைதராபாத் விமான நிலையம் எத்தனையாவது இடம் பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 2. சர்வதேச விமான நிலையங்களின் 2023ஆம் ஆண்டு நேர செயல்திறன் குறித்து விமான போக்குவரத்து துறை ஆய்வு நிறுவனமான சிரியம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இதில் சரியான நேரத்தில் விமானங்கள் இயக்கப்பட்ட முதல் 10 பெரிய அளவிலான விமான நிலையங்களின்
சர்வதேச தரவரிசை பட்டியலில் முதல் இடத்தில் அமெரிக்காவின் மினியாபோலிஸ் செயின்ட் பால் சர்வதேச விமான நிலையம் வந்து முதலிடம் பிடித்துள்ளது. இந்த நிலையமானது 84.44% பெற்றுள்ளது. இதில் இரண்டாம் இடத்தில் 84.42% ஹைதராபாத் ராஜீவ் காந்தி சர்வதேச விமான நிலையம் வந்து இரண்டாம் இடம் பிடித்துள்ளது. அடுத்ததாக 84.08% பெங்களூர் கெம்பே கவுடா சர்வதேச விமான நிலையமானது வந்து மூன்றாம் இடம் பிடித்துள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், நாடு முழுவதும் மருத்துவமனை மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு செலுத்தப்படும் UPI பரிவர்த்தனை உச்சவரம்பு எத்தனை லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ரூபாய் 5 லட்சம். ஸ்மார்ட் போன் மூலம் உடனடியாக பண பரிமாற்றம் மேற்கொள்வதில் யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் வந்து மிகப்பெரிய பங்காற்றுகிறது. மேலும் ரிசர்வ் வங்கியானது UPI பேமெண்ட்டுகளின் வரம்பை அதிகரிக்க புதிய விதிமுறைகளையும் மாற்றங்களையும் அறிவித்துள்ளது. அதன்படி கூகுள் பே, பேடிஎம், போன்பே போன்ற பேமெண்ட் செயலிகள் மற்றும் வங்கிகள் வந்து 1 வருடத்திற்கு மேலாக செயல்படுத்தப்படாமல் இருக்கக்கூடிய UPI ஐடிகளை செயலிழக்க செய்யுமாறு இந்திய தேசிய பரிவர்த்தனை கழகத்திடம் கேட்டுக்கொண்டுள்ளது. UPI பரிவர்த்தனைகளுக்கான தினசரி உச்சவரம்பானது தற்போது வரைக்கும் ரூபாய் 1 லட்சமாக இருக்கு. இந்த பரிவர்த்தனைகளை அதிகரிக்கக்கூடிய விதமாக மருத்துவமனை மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கான பரிவர்த்தனைக்கான உச்சவரம்பானது தற்போது ரூபாய் 5 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேசிய சட்ட சேவைகள் ஆணையத்தின் நிர்வாக தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, சஞ்சீவ் கண்ணா. தேசிய சட்ட சேவைகள் ஆணையத்தின் நிர்வாக தலைவராக நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அவர்கள் வந்து நியமனம் செய்யப்பட்டுள்ளார். நெக்ஸ்ட் கொஸ்டின், 2023ஆம் ஆண்டுக்கான MS சுவாமிநாதன் விருதை பெற்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, BR கம்போஜ். 2023ஆம் ஆண்டுக்கான MS சுவாமிநாதன் விருதானது BR கம்போஜ் என்பவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இவர் வந்து சௌத்ரி சரண் சிங் ஹரியானா வேளாண் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக செயல்படுகிறார். நெக்ஸ்ட் கொஸ்டின், வீரபாண்டிய கட்டபொம்மனின் பிறந்த நாள் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜனவரி 3. ஜனவரி 3 வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களின் பிறந்த நாளானது கொண்டாடப்படுகிறது. இவருடைய பிறப்பு பார்த்தீங்கன்னா ஜனவரி 3, 1760ஆம் ஆண்டு வந்து பிறந்திருக்காங்க. இவர் வந்து பாளையங்கோட்டையை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்துள்ளார். இவர் வந்து தமிழகத்தில் ஆங்கிலேயர் ஆட்சியை எதிர்த்து போரிட்டவர்களில் முக்கியமானவர் ஆவார். இந்த ஆண்டு ஜனவரி 3ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு இவருடைய 264வது பிறந்த நாளானது கொண்டாடப்படுகிறது. இவருடைய இறப்பு வந்து 1799ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் தேதி. நெக்ஸ்ட் கொஸ்டின், வேலு நாச்சியாரின் பிறந்த நாள் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜனவரி 3. ஜனவரி 3 வேலு நாச்சியாரின் பிறந்த நாளானது கொண்டாடப்படுகிறது. இவங்களுடைய பிறப்பு வந்து 1730ஆம் ஆண்டு ஜனவரி 3ஆம் தேதி சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதியின் மகளாக பிறந்திருக்காங்க. இவங்க வந்து இந்தியாவின் முதல் பெண் விடுதலை போராட்ட வீராங்கனை ஆவார். தற்போது 2024ஆம் ஆண்டு ஜனவரி 3ஆம் தேதி இவங்களுடைய 294வது பிறந்த தினமானது கொண்டாடப்படுகிறது. இவங்களுடைய இறப்பு வந்து 1796ஆம் ஆண்டு டிசம்பர் 25ஆம் தேதி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சாவித்ரிபாய் பூலே பிறந்த நாள் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜனவரி 3. ஜனவரி 3 சாவித்ரிபாய் பூலேயின் பிறந்த நாளானது கொண்டாடப்படுகிறது. இவங்களுடைய பிறப்பு ஆனது பார்த்தீங்கன்னா 1831ஆம் ஆண்டு ஜனவரி 3ஆம் தேதி மகாராஷ்டிரால பிறந்திருக்காங்க. இவங்க வந்து இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியராகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் கவிஞராகவும் திகழ்ந்தார். இவர் வந்து தன் கணவர் மகாத்மா ஜோதிராவ் புலேயுடன் இணைந்து ஆங்கிலேயர் காலத்தில் பெண் உரிமைக்காகவும் கல்விக்காகவும் பாடுபட்டிருக்காங்க. இவங்க இருவரும் இணைந்து பெண் கல்விக்கான முதல் பள்ளியை பூனாவில் 1848ஆம் ஆண்டு நிறுவினர்.
இவங்களுடைய இறப்பானது பார்த்தீங்கன்னா 1897ஆம் ஆண்டு மார்ச் 10. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஜனவரி 3ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.